பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். நியாய தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிறுக்கு முந்தைய ஞாயிறு என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 282 ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 282. நரரை நியாயந்தீர்ப்பராய் கர்த்தாவின் மைந்தனான அதிபதி பிரஸ்தாபமாய் இறங்குகிறதான நாள் கிட்டும். அப்போ தீயிலே எல்லாம் கரைந்து போகவே நகப்பரியதாகும். தீர்ப்பராய் கர்த்தாவின் மைந்தனான அதிபதி பிரஸ்தாபமாய் இறங்குகிறதான நாள் கேட்டும் அப்போதியிலே எல்லாம் கரைந்து போகவே நாகாய் பாரியதாகும். எக்காலத்தின் முழக்கங்கள் எத்தேகேலும் தொனிக்கும். அசுபில் செத்தவாதேரார் எல்லாம் எழுந்து நிற்கும். உயிருடனிருந்தோரோ ஓ நிமிஷத்திலே அப்போம் நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களின்படி கூடுகிற ஒரு நாள் நல்லது என்று சொல்லி தாவீது விசுவாசத்தோடு அறிக்கையிட்டது போல கர்த்தாவே, நாங்களும் கூட ஒரு வாரம் முழுவதுமாக உலக பிரகாரமான காரியங்களுக்கு எங்களுடைய நாட்களை செலவிட்டாலும் கூட கர்த்தாவே, இந்த நாள் நல்லது என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிற மட்டில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தர் வரப்போகிறார், மௌனமாயிரார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, உம்முடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கின்றவர்களாய் நாங்கள் காணப்படும்படியான ஒரு கிருபையை நீர் கட்டளையிட்டருளும். நீர் வரப்போகிற அந்த வருகையில் நாங்களும் பங்காளிகளாய் சேருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அனுதினமும் உம்முடைய வேதத்தை வாசிப்பதிலும் உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பதிலும் எங்களுடைய நேரங்களை செலவிட்டு பிசாசுக்கு கர்த்தாவே நாங்கள் அடிமைகளாய் அல்லாமல் உம்முடைய சமூகத்தில்
வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இருளின் பிள்ளைகளாய் அல்லாமல் கர்த்தாவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை செய்தருளும். தாயானவள் குழந்தை பேற்றை பெற்றெடுப்பதற்கு ஆவலோடு காத்திருப்பதைப் போல நாங்களும் கூட உம்முடைய வருகையை ஆவலோடு காத்திருக்கிறோம். அந்த வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபையோடு எங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை கொண்டு வரப்போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலே நீர் நிரப்பி அவர் மூலமாக இந்த நாளினுடைய சத்தியத்தை கர்த்தாவே எங்களிடத்தில் நீர் பேசுகிற போது உண்மையாகவே நாங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆவியின் அபிஷேகத்தோடும் அந்த வார்த்தைகளை கேட்கவும் ஆவியானவராய் நீர் அவரை மறைத்து இந்த இடத்துல உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே எங்களிடத்தில் பேசும்படியான ஒரு கிருபையை தந்திரலும். கர்த்தாவே நாங்கள் குற்றமுள்ளவர்கள், பாவிகள் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். ஆனாலும் கூட எங்களுக்காய் நீர் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்தருளும். வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்றும் ஒழிவதில்லை என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே இன்றைக்கு ஐயா மூலமாக நாங்கள் கேட்கின்ற அந்த வார்த்தைகள் ஒன்றும் 60-100 பலன் தரத்தக்கதான ஒரு கிருபையை நீர் கட்டளையிட்டு ஆவியானவராய் அவரை மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரமே இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டாக உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்தருளும். வந்தோம் கர்த்தாவே, ஆராதனையிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து கலந்து கொண்டோம், வெறுமையாய் சென்றோம் என்றில்லாமல் இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் கலைந்து செல்லுகிற போது உண்மையாகவே தேவ பலத்தை பெற்றவர்களாக நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு செல்லுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றியறலும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 126 சங்கீதத்தை நாம் அனைவரும் பொருள் உணர்ந்தவர்களாக முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 126 சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அடுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 140 கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை 140. தோத்திரம் பாடியே போற்றிடுவோம், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பர
நியாய தீர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். பிஃபோர் டூம் சண்டே கூடிய இன்ட்ரடக்ஷன். கடவுளின் நாளுக்கு அவளோடு காத்திருந்து அது சீக்கிரம் வர செய்யுங்கள். அழகு நிறைந்த சீயோனிலிருந்து உன் கடவுள் ஒளி வீசுகிறா. வானங்கள் அவர் நீதி அறிவிக்கும். கடவுளே நம்முடைய கடவுள் வருவார், மௌனமாயிரா. என் பக்தரை என்னிடம் கூட்டுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசி தாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். பராபரனே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தமும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்துள்ளோம். தந்தையாக கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களை கிருபை கூர்ந்து எங்களை துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிறது எங்களுக்கு இறங்கும். எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்தாவியானவரே, ஒன்றான சகாயரே, இந்த மக்களாக எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு துணை செய்து கிருபையாயிரும். இரக்கமுள்ள பராபரன் பாவிகளாக நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றார். நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகின்றார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுதி நின்று இரண்டாவது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயும், பூமியிலே சமாதானமும், மனித பேரிலே பிரேயமும் உண்டாவதாக. ஓமாய் துதிக்கிறோம் யாவர்க்கும் வல்ல பிதாவே. ஓமாய் பணிகிறோம் சுவாமி ராஜாதே ராஜாவே. ஓமதமா மகிமாய் காககதா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, கடன் செல்லும்
நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே ஏகமாய் நீர் ஆட்சிக்கப்படுகிறே உன்னத கர்த்தாவே ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, எல்லா காரியங்களுடைய முடிவையும் உடைய நீதி உள்ள நியாயத்தை பின்னாலேயும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியின் துணையால் எப்போது எங்களுடைய நினைவில் வைக்கவும், இவ்வுலகத்தில் எப்போதும் உம்முடைய வாழும் விரும்பும்படி எங்களுடைய இருதயத்தையும் மனதையும் ஆண்டு நடத்திட வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு நிறுத்திவிட்ட சலுகைகள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். நியாய தீர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி அது ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரை. ஏசாயா 40 வசனங்கள் 9 முதல் 11 வரை. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்பது. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். அப்படியே இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்வத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் தம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே
ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்பது. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக. ஆமென். ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். ஆம், சீக்கிரம் வருகிறேன் என்கின்றார். ஆமென். ஆண்டவராக இயேசுவே வாரோ. Alleluia, Alleluia, Alleluia. அந்தபடியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ பகுதி, அது தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தாரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவனிடத்திலே போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பதுவே. பிதாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தில் பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். ஒன்றான குமாரனாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உப்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம்னப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ தொழித்திருந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்தில் பிதாவாகிய பிராமணர் வலது பெற்றிருக்கிறார். அவர்த்தில் ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்தது விசுவாசம் நம்ம இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை காணக்கூடியவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். விசேஷமாக வரக்கூடிய 20ஆம் தேதி தனது பிறந்த நாளை காணக்கூடிய ஆயிரின் சேவியருக்காக நம்ம வேண்டிக் கொள்வோம். கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான சரீரத்தை, சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளிடத்தில் நாம் மன்றாடுவோம். ஜெபத்துக்கு ஆதாரமாக 222 ஞானப்பட்டேன்.
4ஆம் 5ஆம் சரணத்தை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 222 4 5 சரணங்கள். நீ சொன்ன வண்ணமாக இப்போ நான் சுகமாக புது பகலை கண்டேன், பலி செலுத்த வந்தேன். நீ சொன்ன வண்ணமாக இப்போதான் சுகமாக புது பகலை கண்டேன், பலி செலுத்த வந்தேன். நீரே பலியாய் கேட்பேன், காணிக்கையாய் ஏற்பேன். நான் பணிவோடு சொல்லும் துதியாய் ஏற்றுக்கொள்ளும். எல்லா நன்மையான ஈவுகளுக்கும் ஊற்றுக்கும் காரணராக இருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரமத்தகப்பனே, ஆண்டவராக உமக்கு கோடான கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கருவிலை போல பாதுகாத்த ஆண்டவர் மீண்டுமாக ஒரு புதிய மனமகிழ்ச்சியுடைய நாளுக்குள்ளாக வந்து ஆண்டவராக உம்மை ஸ்தோத்திரிப்பது செய்தக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், வயதான மக்கள் ஒவ்வொருவரும் அந்த கருத்தில் ஒப்பிடுகிறோம். அது ஆஸ்வாத்தியக்காரம் அவளோடு கூட இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே 20ஆம் தேதி தனது பிறந்தநாளை காணக்கூடிய ஐரின் சகுந்தலா சிந்தியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இப்படிப்பட்ட அநேக பிறநாட்களை கண்டு சரீரத்தில் ஜீவனின் சுகத்தையும் பலத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றும் போது எல்லா விதமான சோதனை வெற்றி பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்த உதவி செய்யமா கேட்கிறோம். திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டக்கூடிய அருமையான மகனுடைய வாழ்க்கையை ஆண்டவராக நீதாமே அற்புதமான ஆசிர்வாதத்திலும் அருமையான மகளுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தும். ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகத்தையும் பலத்தை கொடுத்து போக்கில் வார்த்தையும் கிருபை தாங்க வேண்டுமா கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சச்சிதானந்தம் அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மனைவிக்காக கெசியா ஆனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக உமது கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். அவருடைய மகளுக்காக, அவருடைய பேத்திக்காக ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும். கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சிறு பிள்ளைகளை நீங்கள் ஆஸ்வதிங்க. ஆண்டவராக நீதாமே உமது கிருபை நிமித்தமாக வழி நடத்துங்க. அந்தந்த மாதத்தில் அதனுடைய காரியங்களை செய்வதற்கு குழந்தைகளுக்கு ஆண்டவராக நீதாமே உதவி செய்யணுமா கேட்கின்றோம். அதே போலவே ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை ஆஸ்வதியும், அருமையான அவர்களுடைய பெற்றோர்களை வழிநடத்தும். ஜோன், சில்வியா, பிரேம லூதுசாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவராக உமது கருத்தில் ஒப்படுகிறோம். ஜேடி நிர்மலாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்குவதற்கு ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும். எங்களுடைய ஆலய ஆராதனை பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தும். வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கிருபை தாங்கட்டும். டேனியல் தங்கப்பிரகாசன் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவராக உமது கிருபை உமது கரம் அவர்களை வழி நடத்தட்டும். பாப் லாசஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான சகோதரியை வழி நடத்தும், பாதுகாப்பவர்களும். டாக்டர் கனகராஜ், ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அந்த குடும்பத்தை ஆசுவத்தலும். ரெவரன் சாம்வி ஐயாசாமிக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். டாக்டர் ஜெயபால் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ் அம்மா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மங்களா அம்மாக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக கிருபை வயதான ஒவ்வொரு தாயாரையும் ஆண்டவராக நீதாமே, வயதான ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவராக நீதாமே வழிநடத்தி கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தர வேண்டுமா கேட்கின்றோம். அதை கிருபை தாங்கட்டும். சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ராஜகுமாரி விமலநாதனுக்காக, மங்களம் வில்லியம்ஸுக்காக, லதா பெண்ணுக்காக, நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளையை நீங்கள் ஆஸ்வதிங்க. ஞான செல்வமாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவளுக்கு முழங்கால்களிலே பலத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். அதே போல நடராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே முழங்கால்களிலே அறுவை சிகிச்சைகளிலே ஆண்டவராக கிருபை கூட இருந்து
நன்றாக அவருடைய ரணங்கள் ஆறுவதற்கு உமது கிருபை தாங்க வேண்டுமா கேட்கின்றோம். அதே போலவே சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே இறுதிய பலவீனத்திலே ஆண்டவராக உமது டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிட்டாலும் நீர் கைவிடாத ஆண்டவர், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அந்த அருமையான சகோதரி வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த கருத்தில் ஒப்பிடுகிறோம். ஆண்டவராக நீதாமே அவர்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி பாதுகாத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும், தியேட்டர்ஸ் கிடைக்காமல், பிளட் குரூப்ஸ் கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளினுடைய ஆஸ்வாதம் நிறைவாக அவளோடு கூட தங்கி நின்று நாங்கள் கேட்டதையும் கேட்க மரமான சொல்லும் ஆஸ்வாத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமீன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாகவும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 283 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஓ எருசலேமியாரே விழியுங்கள், மெய்மார்க்கத்தாரே இப்பாதி ராத்திரியிலே பத்தா வருவார், சீராக எழுந்திருங்கள். புத்தியாக இருக்கும் கன்னிகைகள் எங்கே? தீவெட்டிகளையே எடுத்து எதிர்கொண்டே போம் நேரமாம். என்றிரவில் அலங்கத்தில் நிற்பாரின் கூக்குரல் உண்டாம்.
தேவரே மோட்சவோ மகாமேலோக்கு நீரெங்களாய் வானோர்களுக்கு ஓமாலே தோழராக்கினே அவாழ்வை கண்டோரியா காதாலே கேட்டோரியா நாமுன்னத சந்தோஷமோ மகிழ்ச்சியோ ஆடாகிறோம் அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதியை மீண்டும் ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பிடித்தறிய வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். மத்தேயு 25 முதல் 13 வசனங்கள். அப்போது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போவார்கள். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்போது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார். புத்தி உள்ளவர்கள் பிரத்யுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டால் ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு கதை திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்பது. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. தேவஜன கூடும் நேரத்தில் தூய ஆவி வந்திறங்குவா, தூய ஆவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா, காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவா. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார், கர்த்தர் வாக்கு மாறிடாரே. தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா. அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜன கூடு நேரத்தில் தூயாவி வந்திறங்குவா, தூயாவி வந்திறங்குவா.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சு தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, நியாய தீர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நியாய தீர்ப்பின் ஞாயிறு, அதுக்கப்புறம் கிறிஸ்து வருகையின் காலங்கள். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றிய உவமையை இந்த கதையின் மூலமாக சொல்லுகின்றார். நல்லா எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் 10 பெண்கள், அதில் 5 பேருக்கு புத்தி இருக்கு, 5 பேருக்கு புத்தி இல்லை. எல்லாரும் மணவாளன் வராதுன்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. தீவெட்டி எடுத்துட்டு போனாங்க. 5 பேர் கூட எண்ணெய் எடுத்துட்டு போனாங்க, 5 பேருக்கு எண்ணெய் எடுத்துட்டு போல. மணவாளன் வருகிறார் என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்ட உடனே இவங்க தீவெட்டியெல்லாம் அணைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த 5 பேர் கொடுக்க மாட்டேன்றாங்க. போய் கடையில் போய் வாங்கிக்கோன்றாங்க. இவங்க கடையில் போய் வாங்க போகிறதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார். இவங்க மணவாளனோட போயிட்டாங்க. கதவு பூட்டப்பட்டு விட்டது. இவங்க போய் கதவு தட்டுறாங்க. நாங்கள் உன்னை யாருன்னே தெரியாது, அதனால் கடவுள் எப்போ வருவார் என்று சொல்லி விழித்திருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் படிக்க கேட்டோம். பரலோக ராஜ்யம் பற்றிய உவமையை குறித்து ஆண்டவர் எளிதான மக்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக உவமைகள் மூலமாக, கதைகள் மூலமாக, பேரபிள்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றோமே, அந்த கதைகள் மூலமாக இயேசுசாமி விளக்கம் செய்தார். உவமைகள் என்பது 3 வகை. உவமை என்று சொன்னா 3 வகை. ஒன்று, இயேசுசாமி சொன்னது ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய உவமை. சிலது ஒரு செய்கையின் மூலமாக சொல்லக்கூடிய உவமை. மூன்றாவது, பல்வேறு விதமான செய்கைகளின் மூலமாக சொல்லக்கூடிய உவமை. விளக்கமா சொல்லணும்னா ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய உவமை என்னன்னு சொன்னா, ஏசாமி சொல்றாரு, நீங்களே உலகத்துக்கு உப்பு. நீங்க தான் உலகத்துக்கு உப்பா இருக்கின்றீர்கள். நீங்களே உலகத்துக்கு ஒளியா இருக்கின்றீர்கள். நீங்க மலையின் மேலே ஏற்றப்பட்ட விளக்கு. நானே மெய்யான வாசல், நானே மெய்யான திராட்சை செடி. இதெல்லாம் ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய உவமை. நமக்கு உப்பு தெரியும், நீ தான் உப்பு அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய ஒரு செய்கையின் மூலமாக சொல்லப்படக்கூடிய உவமைகள். அதுக்கு ஏசாமி சில கதைகளை சொன்னார். ஒரு செய்கை, என்ன செய்கைன்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை வாங்கினா அதில் முத்துக்களை இருந்துச்சு. அந்த நிலத்தை, முத்துக்களை வாங்குறதுக்காக நிலத்தை விற்று முத்துக்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். இன்னொரு உவமை சொல்கின்றார். ஒரு செய்கையின் மூலமாக, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது, ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த 99 விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை கொண்டு போய் தேடி கண்டுபிடிச்சு என்னோட கூட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சொல்றான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதை. அதே போலவே ஒரு பெண்ணிடத்துல 10 வெள்ளிக்காசு இருந்தது, ஒரு வெள்ளிக்காசு காணா போச்சு. அந்த அம்மா பெருக்கி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சு என்னோட கூட சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா அப்படின்றது ஒரு செய்கையின் மூலமாக ஒரு உவமை சொல்லப்படுகிறது. மூன்றாவது, பல்வேறு விதமான செய்கைகளின் மூலமாக ஒரு உவமை சொல்லப்படுது. பல்வேறு விதமான செய்கைகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனா, போற வழியில கள்ளர் கையில் அகப்பட்டுக்கிட்டான். அந்த பக்கமா ஒரு ஆசாரியன் வந்தான், லேவியன் வந்தான், சமாரியன் வந்தான். இவங்க 2 பேரும் உதவி செய்யல, சமாரியனுக்கு உதவி செய்தான். நீ அது மாதிரி போய் உதவி செய்ய என்று சொல்லி ஒரு கதை சொல்கின்றான். அதே போலவே ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. சின்னவன் சொத்தை பிரிச்சுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான், பிரித்து கொடுக்குறாரு. அதை கொண்டு போய் அவர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டு பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு குடியானிடத்துல போய் அவன் பன்றி மேய்த்து கொண்டு இருக்கும்போது பன்றி தின்னக்கூடிய தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஆனால் அது கூட கிடைக்காத போது எங்கள் அப்பா வீட்டில் நிறைய பேர் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்காங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு திரும்பி வரானே, அது பல்வேறு விதமான செய்கையின் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு உவமை.
அதே போலதான் இந்த 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருந்த கன்னிகைகள். சரி, இயேசு கிறிஸ்து எத்தனை ஓமை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வேத அறிஞர்களுக்குள்ள பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு உண்டு. சில பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து 40 ஓமைகளை சொன்னார், 40 parables சொல்லுவாங்க. சில வேத அறிஞர்கள் சொல்லுவாங்க 40 எல்லாம் இல்ல, 39 தான் சொல்லுவோம். 40 39 அது எதை ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த வெள்ளாடும் செம்மறியாட்டம் பிரிக்கிறாங்கல்ல, அதை ரெண்டா பிரிச்சு 40 சொல்லுவாங்க. அது ரெண்டா ஒன்னா ஆக்கி 39 சொல்லுவாங்க. இன்னைக்கு கடவுளுடைய ராஜ்யம் குறித்து என்ன சொல்லப்படுகிறது? கடவுளுடைய ராஜ்யம் என்பது என்ன? த கிங்டம் ஆஃப் காட் என்பது என்ன? கடவுள் அரசாட்சி செய்கின்றார். கடவுள் அரசாட்சி செய்வது எங்க போய் உட்கார்ந்து செய்வார்? அவருக்கு எங்க இருக்கு? அது எந்த நாட்டில் போய் உட்கார்ந்து அரசாட்சி செய்வார்? இல்ல அவருடைய சிம்மாசனம் எல்லாம் எப்படி இருக்கும்? கடவுள் நம்முடைய உள்ளத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்துகின்றார். நம்முடைய இல்லத்தில் இருந்து நம்மை ஆட்சி செலுத்துகின்றார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில சில ஆண்களை பத்தி சொல்வார். ஆண்கள் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஒருத்தன் வெளியில நின்னா ஒருத்தன் உள்ள போனா அப்படின்னு ஆண்களை குறித்து ஜெபம் பண்ண. அத போல ஒரு மனுஷன் திராட்சை தோட்டம் வச்சிருந்தான். திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய்யறதுக்கு வெளியில போய் 6ஆம் மணி வேலை, 9ஆம் மணி வேலை, 11ஆம் மணி வேலை என்று சொல்லி எல்லா வேலையிலும் போய் தோட்டத்தில் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு காசு கொடுத்து, ஒரு தாளந்து கொடுத்து அவங்கள அனுப்புகிறான். இதெல்லாம் ஆண்களை குறித்து சொல்லப்பட்ட ஓமை. பெண்களை வைத்து இயேசு கிறிஸ்து சில ஓமைகளை சொல்லியிருக்கின்றார். என்னன்னா, இந்த 10 காசு காணா போன ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆவது அதிகாரத்துல நீதி கேட்டு போராடின ஒரு விதவை பெண், அதை குறித்து ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லியிருக்கார். இப்போது நாம் பார்த்த இந்த சம்பவம் பல பெண்களை வைத்து சொல்லப்பட்ட ஒரு ஓமை, ஒரு கதை. இதுல எத்தனை பேரு? 10 பேர். இந்த 10 பேர்ல 5 பேருக்கு புத்தி இருக்கு, 5 பேருக்கு புத்தி இல்லை. புத்தி அற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய பெயர் வர காரணம் என்ன? இவங்களுக்கு புத்தி இல்லைன்னு சொல்றதுக்குள்ள காரணம் என்ன என்று சொன்னா, அவங்க தங்க அறிவை அதிகமா சார்ந்திருந்தார்கள். அவங்க நினைச்சாங்க நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் என்று சொல்லி நினைத்தார்கள். அவங்க புத்தி அற்றவர்கள் என்பது காரணம், கல்யாண வீட்டை அற்பமா எண்ணினார்கள். 3வது காரியம், நாங்க வர வரைக்கும் மணவாளன் காத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைச்சாங்க. இதனாலதான் அவங்களுக்கு புத்தி அற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய பேர். ஒண்ணு, தங்களுடைய அறிவை சார்ந்தாங்க. நாங்க கொண்டு போற என்ன போதுமானது, அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாரு, அப்படியே வந்தாருன்னா எங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. அந்த கல்யாண வீட்டை அற்பமா எண்ணினார்கள். சரி, இந்த சம்பவத்துல எத்தனை விதமான கூட்டங்கள் இருக்கிறது, எத்தனை விதமான கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வசனம் 2 சொல்லுகிறது புத்தி உள்ளவர்கள், புத்தியற்றவர்கள். அப்ப இது ஒரு 5, இது ஒரு 5, 2 கூட்டம். 3வது 6வது வசனத்தை வாசித்தா எழுப்பி விடக்கூடிய கூட்டம். இந்த மணவாளன் வந்து விட்டால் எழுந்திருங்கள் என்று சொல்லக்கூடிய எழுப்பி விடக்கூடிய கூட்டம் 6வது வசனம். 9வது வசனத்தில் எடுத்து வாசித்தா எண்ணெய் கடைக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். 10வது வசனத்துல மணவாளன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். மொத்தம் 5 விதமான கூட்டம் மக்களை இங்க நாம் பார்க்கின்றோம். ஒன்று புத்தி உள்ளவர்கள், ஒன்று புத்தி இல்லாதவர்கள், ஒன்று எழுப்பிவிடக்கூடிய கூட்டம், ஒன்று எண்ணெய் கடைக்காரர் கூட்டம், 3வது மணவாளன் என்று சொல்லக்கூடிய கூட்டம். மலை பிரசங்கத்துல மத்தேயு 5, 6, 7 இயேசு கிறிஸ்து எங்கேயும்
மக்களை தனித்தனியா பிரித்ததில்ல. நீ எல்லாம் விசுவாசி, நீ எல்லாம் அவிசுவாசி என்று சொன்னதில்ல. நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரித்ததில்லை. பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றாதவர்கள் என்று பிரித்ததில்லை. ஆனா இந்த ஒரு இடத்துல தான் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி பிரிக்கின்றார். ஜான் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கர் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் விளக்கம் எழுதும்போது இந்தியாவில் நடைபெற்ற கல்யாணத்தை பத்தி எழுதுறார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவத்தின்படி மணவாளன் வரும்போது அங்க கல்யாணத்துல எல்லாரும் என்ன செய்வாங்களாம், போய் காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். மலை பிரசங்கத்துல மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40 42 மலை பிரசங்கத்துல 2 ஆடைகளை உள்ளவன் 1 ஆடை கொடுக்க கடவன். யாராவது ஒருத்தனை 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னா அவனோட கூட 2 கிலோமீட்டர் நடந்து போன்னு சொல்றாரு. இங்க இவங்க என்ன கேட்டா அந்த எண்ணெயை கொடுக்கறதுல அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு கொடுக்காம இருக்கக்கூடிய தன்மை என்ன? நம்ம சொல்லுவோம்ல, இவங்களாம் ஒரு கிறிஸ்தவங்களா, ஒரு என்ன கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தவறு யாருடையது? மணவாளன் வருவதற்கு கால தாமதமானது. ஒருவேளை எங்க டிராபிக்ல மாட்டிக்கினா தெரியல. ஒருவேளை அவர் கால தாமதமாக வரும்போது, அவர் காலதாமதமாய் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் சிந்திக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார் என்று சொன்னா, அந்த பாதி ராத்திரில இந்த 5 பெண்கள் போய் எண்ணெய் கடைக்காரர் கூட்டத்தை பார்த்து அந்த கடையில போய் கடையை தட்டி, ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, நான் கொடுக்கணும், அதை ஊத்தணும் அப்படின்னு அவங்களை எழுப்பி எண்ணெய் வாங்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பாடத்தை சொல்ல விரும்புகின்றார் அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய விசுவாசத்தை இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது. என் விசுவாசத்தை இந்தாங்க நீங்க கொஞ்சம் பிடிச்சுங்க விசுவாசத்தை சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசுவாசம் உண்டு. அது 2வது வருகை மட்டும் காத்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் மத்தியிலும் விசுவாசம் கடைசி மட்டும் இருக்கணும். இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரச்சனைகளை தாங்கக்கூடிய அளவுக்கு நமது விசுவாசம் இல்லாவிட்டால் அது வீண். சிலர் சொல்லுவாங்க, பணம் இருந்தா விசுவாசம் வரும்னு சொல்லுவாங்க. பணம் எல்லாம் இருந்தாலும் விசுவாசம் எல்லாம் வராது. நல்ல குடும்பம், கணவன் மனைவி இருந்தா, சரீர சுகம் இருந்தா விசுவாசம் வரும்னு சொல்லுவாங்க. இததான் சாத்தான் கடவுளுடைய சன்னிதானத்துல யோபு பத்தி சொல்றான். அவனுக்கு என்ன குறைவு? 7 ஆணு 3 பெண்ணு, அவனுக்கு ஒட்டகம் கழுத ஏர் மாடு எல்லாம் இருக்கு. அவனுக்கு என்ன? அவன் ஜாலியா இருக்கான். கொஞ்சம் இழுத்து பாருங்க, சொல்லுவாங்க இல்லையா, கொதிக்கிறத அடக்கணும்னா எரிகிறத புடுங்கணும்னு வாங்க. அத போல அவர்கிட்ட இருந்து ஏதாவது 2 புடுங்கிடுங்க. அவருடைய நிலவரம் பாருங்க. இந்த சூழ்நிலையில தான் சரீர சுகவீனம் என்று இருந்தாலும் விசுவாசம் சரியாக இருக்க வேண்டும். பண கஷ்டம் வந்தாலும் விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன் இதை கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தில் வைத்தார் என்று சொன்னா, கடவுள் அரசர் அவர் என் இருதயத்துக்குள் வந்து என் குடும்பத்துக்கு என் சமுதாயத்துக்கு அவர் அரசர். அதனால என் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவர் காலதாமதமா வந்தாலும் என் விசுவாசம் உறுதியா இருக்கணும். ஒரு பெட்ரோல் இல்ல, ஏங்க கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு சொன்னா, இந்தாங்க கொஞ்சம் பெட்ரோல் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கொடுக்கறதுக்கு இல்ல. விசுவாசம் பெட்ரோல் அல்ல. அது லிட்டர் கணக்கில் மாத்துறதுக்கோ இல்ல கிலோ கணக்கில் மாத்துறதுக்கோ இல்லைன்னா அது கிராம் கணக்கில் லிட்டர் கணக்கில் மாத்துறதுக்கோ விசுவாசத்தை செய்ய முடியாது. அதனாலதான் கர்த்தருடைய ஜெபத்துல சொல்றோம், உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. கடவுளுடைய நாமம், என் ஆலயத்தின் நாமம் அல்ல,
என் தலைவருடைய நாமம் அல்ல, என் கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக. உமது ராஜ்யம், எனது ராஜ்யம் இல்ல, மக்களுடைய ராஜ்யம் அல்ல, கடவுளுடைய ராஜ்யம் வருவதாக. உமது சித்தம் செய்யப்படுவது போல எனது சித்தம் அல்ல, என் மேல் அதிகாரியினுடைய சித்தம் அல்ல, என் தலைவருடைய சித்தம் அல்ல, கடவுளே உமது சித்தம் என்னிலே செயல்படட்டும். இந்த ஓமை ஒருவருடைய விசுவாசத்தை கடனாக வாங்க முடியாது. அன்றன்றுள்ள விசுவாசத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. அந்த விசுவாசம் குறைவுபடலாம். அன்றன்றுள்ள விசுவாசத்தை அன்றன்று தாரும். அரைகுறையான ஆயத்தங்களை செய்த அந்த பெண்களைப் போல அரைகுறை ஆயத்தத்தோடு கடவுளை சந்திக்க முடியாது. முறையான ஆயத்தத்தை நாம் செய்ய வேண்டும். இறைவனை காண விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த செய்தியை தான் இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். அரைகுறை ஆயத்தம் தவிர்ப்போம், முறையான ஆயத்தம் தொடுப்போம், இறைவனை காண விழிப்போடு இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கூடியவரே, ஆசீர்வாதத்துடைய காரியம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசனுடைய அளவு எவ்வளவு என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அறிந்த ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வதாக கேட்கிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசுவாவளி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். ஆலய ஆராதனை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்தில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனை பங்கு பெற முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். ப்ளே, லேர்ன் அண்ட் க்ரோ டுகெதர் இன் சண்டே ஸ்கூல். உங்கள் பிள்ளைகளை எங்களோடு கூட இணைந்து கொள்ளும்படியை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். இந்த ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நியாய தீர்ப்பின் ஞாயிறு. அனைத்து காரியங்களுக்காகவும் ஜெப சந்தையோடு ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமூண்டாக 284ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். ஜாக்கிரதைப்படுங்கள், எவன் தீவெட்டியும் எரிய பார்த்திருங்கள். நல்லோரே ராவரும் ஜெபத்திலே போராடி விழிக்க தேவையே. 10 எழும்பும் நாழி ஏதென்றறிவோமே. Joy
சொல் கேட்டு சீர்பாட இருங்க நேர்விசாத தீமை வேறுரா ஓபுதியோச்சேரோக்கும் நற்கண்ணிகை நாளே காலாயோக்கும் முகாந்தரமோனே ஆரத்து காழியாத வாழ்வாயர்த்தப்படும் நாம் நம்பினோரை காணம் ஆசைத்த நாள் வரும். சீக்கிரமே வருவார் உறக்கத் தள்ளுவோம் அடையாளம் தருவார் மரங்கள் பூத்து போம் வசந்த காலத்துக்கு சமீபமாகிறோம் தூக்கித்தவர்களுக்கும் பல குதிக்கப்போ. நேசமுள்ள இயேசுவே யாக்கோபேலோதயமான அற்புத நட்சத்திரமே காணிக்கையாய் ஏழையான நான் செலுத்த ஆண்டினேன் அதை ஏற்றுக்கொள்ளுமே. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவர், எங்களை விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறவரே, எங்களுடைய விசுவாசத்தை அன்றன்றுள்ள விசுவாசத்தை அன்றன்று எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் மரணம் மட்டும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவராக உமது கிருபை தாங்கட்டும். உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தவருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆஸ்வத்து வழி நடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி முன்னாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபைகளின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, முது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் முது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகளின் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில்
உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல் ஆலோசனைகளையும் தந்திரலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தருளும். முதலாவது, நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்தவித நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துர்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும், பயிர்கள் செழித்தோழுங்கி வளரவும், நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததியை தழைத்து உங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தின்றதாரம் என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல பாட்டில் மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரேசிக்கப்படாதும் திரும்ப ரட்சித்துக் ராஜ்ய வல்ல மகிமை என்ன நினைக்க சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உண்மை பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென். ஆமென். ஆராதனையின் நிறைவு பாடலாக 12ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். பாடி வேத போதனை கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தர் இப்போ கிருபை செய்ததாலே நம்மை வான ஊனால் போஷித்ததற்காக அவரை துதிப்போமாக. பாடி வேத போதனாய் கேட்டு ஜெபிக்க அன்பான கர்த்தரே போக்கிருபாய் செய்ததாலே நம்மை வாழ ஊனால் போஷித்ததற்காக அவராய் துதிப்போமாக. ஆசீர்வாதம் நமது மீதில் கூறப்பட்டதாலே களிப்பாக வீட்டிற்கு சென்று தேவ ஆவியாலே துணை பெற்று பக்தியாக நாம் நடந்து கொள்வோமாக. சுவாமி எங்கள் போக்குக்கும் வர
உலகத்துக்கும் சேர்த்தி தாந்து நாடே போடாய் வாயோ நீராசேவாதேத்து வாழ்ந்து முடிவாய் தாங்கு காரும் மோட்சத்தில் பிரவேசம் தாரோ. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களோடு என்றென்றைக்கும் வாசமாய் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கலந்து கொண்ட இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்றைக்கு கேட்டிருக்கிறோம். வருகை சமீபமாய் இருக்கிறது, திருடன் வருகிற வண்ணமாய் வருகை இருக்கும் என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட நிற்கிருபை செய்தருளும். புத்தியுள்ள கன்னிகைகளாய் கர்த்தாவே, தீவெட்டிகளோடு எண்ணெயோடு உம்மை எதிர்கொள்ளத்தக்கதான ஆயத்தத்தோடு நாங்கள் என்றைக்கும் ஜீவிக்க நிற்கிருபை செய்தருளும். குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட, குடும்பம் முழுவதுமாக உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமென். சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய், ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.